ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்கமிங் ஐபிஓனா பர்கர் கிங் இந்தியா லிமிடெட். பர்கர் கிங்னோடனே எல்லாருமே ரொம்ப ஃபேமஸ். அப்ளை பண்ணிடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருப்போம். உங்களுக்கு அந்த டவுட் போகணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்த பிறகு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ட்ரோலே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பர்கர் கிங் இந்தியா லிமிடெட் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பர்கர் கிங்கோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். ஏன்னா ஹிஸ்ட்ரினாலே சுவாரஸ்யமாக இருக்கும். பர்கர் கிங்ன்றது ஒரு அமெரிக்கன் மல்டி நேஷ்னல் செயின் ரெஸ்டாரண்ட்டு. இவங்க எதில் ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா ஹாம்பர்கரில் ஃபேமஸ். இவங்களோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா மியாமி டேட் கவுண்டி ஃப்ளாரிடாவில் இருக்குது. இந்த கம்பெனி எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 1953 ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அதோட பேர் இன்ஸ்டா பர்கர் கிங் அப்படின்னு இருந்திருக்கு. கொஞ்ச நாள்லே கம்பெனி ரொம்ப ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1954 பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை வேறு ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் எட்ஜர்டன் அண்ட் ஜேம்ஸ் மெக்லமோர் அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கின பிறகு இந்த கம்பெனிக்கு பர்கர் கிங்னு நேம் வச்சுருக்காங்க. பர்கர் கிங் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. இவங்க செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட் பர்கர் பிராண்டுன்னு சொல்கிறாங்க. இவங்ககிட்ட மொத்தம் 216 பர்கர் கிங் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது போக 8 சப் ஃப்ரான்ச்சைஸ்டு பர்கர் கிங் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் இருக்குது. என்னென்னா அவங்க ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டு பர்கர் கிங் பிராண்ட் ரெஸ்டாரண்ட்டை இந்தியாவில் செயல்படுத்துறதுக்கு. இவங்களோட டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் இப்போ மாடிஃபை பண்ணி இந்தியா ரெஸ்டாரண்ட்டில் அவங்க நமக்காக சர்வ் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி எந்த இடத்துலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இவங்க ரொம்ப ஹை டிராஃபிக் ஏரியாஸை தான் செலக்ட் பண்ணுறாங்க, மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸில். அதுபோக முக்கியமான சிட்டிஸ்லேயும் இவங்களோட ரெஸ்டாரண்ட் இருக்குது பர்கர் கிங். இவங்களோட காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த்தாக எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு ஸ்ட்ராங் கஸ்டமர் வேல்யூ ப்ரொபோஷன் இருக்கணும். இவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஃப்ரான்ச்சைசி ரைட்ஸ் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக பிராண்ட் வேல்யூ அண்ட் கஸ்டமர் லாயல்ட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்புறம் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் டீம் பர்கர் கிங் இந்தியாவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தோம்னா QSR ஏஷியா பிடி லிமிடெட். இவங்க தான் பர்கர் கிங் இந்தியாவோட ப்ரொமோட்டர். நம்ம இப்போ பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ். கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் நான் 31 மார்ச் 2018 சொல்கிறேன். டோட்டல் ரெவன்யூ அசான் 31 மார்ச் 2018 பார்த்தீங்கன்னா 3887.37 மில்லியனாக இருக்குது. 31 மார்ச் 2019 6441.30 மில்லியனாக இருக்குது. 31 மார்ச் 2020 பார்த்தோம்னா 8468.29 மில்லியனாக இருக்குது. 30th ஜூன் 2020 பார்த்தோம்னா 1516.54 மில்லியனாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் நம்ம 31 மார்ச் 2018 பார்க்கலாம். -822.32 மில்லியன். 31 மார்ச் 2019 -382.69 மில்லியன். 31 மார்ச் 2020 பார்த்தோம்னா -765.70 மில்லியன். 30th ஜூன் 2020 பார்த்தோம்னா -1189.46 மில்லியன். அதாவது 2018 இப்போ வரைக்குமே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நெகட்டிவ்ல தான் இருக்குது. வேல்யூவேஷன் அஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் 2020 பார்க்கலாம். ஏர்னிங் பர் ஷேர் -2.87. P/E ரேஷியோ பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள். ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் பார்த்தீங்கன்னா -27.8%. நெட் அசட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7.62. இது எந்த டேட் பார்த்தீங்கன்னா அசான் 30th செப்டம்பர் 2020. ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூ. இந்த இஷ்யூ மூலமாக வரதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. நியூ கம்பெனி பர்கர் கிங் வாங்கியிருக்காங்க அந்த கம்பெனிக்கு. அது போக ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறாங்க. முக்கியமான டீட்டெயில்னா ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ டேட் பார்த்தீங்கன்னா December 2 December 4 வரைக்கும் இருக்குது. இஷ்யூ டைப் பார்த்தீங்கன்னா புக் பில்ட் இஷ்யூ. இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 810 crores. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 450 crores. ஆஃபர் ஃபார் சேல் 360 crores. ஃபேஸ் வேல்யூ 10. ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 59 60 இருக்கும்.
மார்க்கெட் லாட் வந்து 250 ஷேர்ஸ், மினிமம் குவான்டிட்டி வந்து 250 ஷேர்ஸ். இப்போ நம்ம முக்கியமான டைம் டேபிள் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்டான டேட்ஸ்லாம். பிட் வந்து ஓப்பன் ஆகிறது டிசம்பர் 2, பிட் க்ளோஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4. ஃபைனல் அலாட்மெண்ட் வந்து எப்போ நமக்கு இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9. அதே மாதிரி ரீஃபண்ட் இனிஷியேஷன் வந்து டிசம்பர் 10. அதுக்கப்புறம் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் கிரெடிட் ஆகிறது வந்து டிசம்பர் 11. லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14. லாட் சைஸ் அண்ட் ப்ரைஸ் ரீட்டெயிலில் பார்க்கலாம். மினிமமாக நம்மளால் ஒரு லாட் தான் வாங்க முடியும். ஒரு லாட்டில் 250 ஷேர் இருக்கும். அப்போ நமக்கு வேணுங்கிற அமௌண்ட் 15,000 இருந்தால் ஒரு லாட் நம்மளால் வாங்க முடியும். மேக்ஸிமமாக நம்மளால் 13 லாட் வாங்க முடியும். அப்போ 3,250 ஷேர் இருக்கும். அதுக்கு நமக்கு தேவைப்படுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,95,000. ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா லிங்க் இன்டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். லீட் மேனேஜர்ஸ் யாரெல்லாம் பார்க்கலாம். சிஎல்எஸ்சி இந்தியா பிரைவேட் லிமிடெட், எடெல்விஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட், ஜேஎம் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட், கொடாக் மஹிந்திரா கேபிட்டல் கம்பெனி லிமிடெட். கம்பெனியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் பார்த்துடலாம். இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட் இருக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேஷனேட் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குது. மேனேஜபிள் அண்ட் ஸ்கேலபிள் சப்ளை செயின் இருக்குது. ஸ்ட்ராங் கஸ்டமர் ப்ரொப்போர்ஷன் இருக்குது. இதெல்லாம் ப்ரோஸ். கான்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்குது. ஆப்ரேட்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டியில் லாஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பர்கர் கிங் இந்தியா லிமிடெட் ஐபிஓவோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 20 ருபீஸாக இன்றைக்கி டேட்டில் பேசப்படுது. இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணது எல்லாமே எங்களோட அனாலிசிஸ் தான். நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமா நீங்கள் யோசிச்சு அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.